பாரதி, நீங்க எந்த தப்பும் பண்ணல. ஆனா இதை பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். நீங்க எப்பவும் போல இங்க வேலை பார்க்கலாம் பாரதி. ஆபீஸ்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் சொல்லிடுறேன், பாரதிக்கும் நடந்த திருட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பாரதி இங்கதான் வேலை பார்ப்பாங்க. பாரதி, அதான் தம்பியே உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லுமா? சொல்லுங்க நீ. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க மட்டும் இந்த உண்மையை கண்டுபிடிக்கலன்னா நான் திருட்டு பட்டத்தோட இந்த ஆபீஸை விட்டு போற மாதிரி ஆயிருக்கும். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல சார். தப்பு பண்ணாத உங்களுக்கு தண்டனை கிடைக்கிறத பார்த்துட்டு நான் எப்படி பாரதி சும்மா இருக்க முடியும்? ஆதி, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. நான் வரேன் சார். இங்க பாரு மித்ரா, நீ ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிறியோ இல்லையோ அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா இனி ஆதி உயிருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி பண்றவங்க யாரா இருந்தாலும் நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். எப்ப ஆதி உயிரோட நீ விளையாட முடிவு பண்ணிட்டியோ, இனி நீ ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். அவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆதி என்னோட வாழ்க்கையில இனிமே வருவாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமே ஆதி ஓ வாழ்க்கையில வரவே மாட்டாங்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த பாரதி விடவே மாட்டான். நல்லவன் தோத்ததா சரித்திரமே கிடையாது. எழுதி வச்சுக்கோ. உனக்கும் ஆதிக்கும் இந்த ஜென்மத்துல அல்ல, எந்த ஜென்மத்திலையும் கல்யாணம் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். பாரு, என்ன பாரதி சவால்லாம் விடுற? ஏய், என்கிட்டே வா. சவால் தாமா. ஏய், என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆதி எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். இப்ப நினைச்சா கூட உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப என்னால முடியும். ஆனா நான் அதை பண்ண மாட்டேன். நானும் உன்கிட்ட சவால் விடுறேன். உன் கண்ணு முன்னாடி ஆதி கையால நான் தாலியை கட்டிக்க போறத நீ பார்க்கணும். எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். இது சவால் பாரதி. வெரி குட் மித்ரா, வெரி குட். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மித்ரா? உன் கண்ணுல நான் பயத்தை பார்த்துட்டேன். எனக்கு இது போதும். உனக்கு எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு தெரியும். ஹோ, அப்படியே மேடம். இந்த மித்ரா சும்மாவே ஆடுவேன். நீ சிலங்க வேற கட்டி விடுற. இனிமே இந்த மித்ராவோட ஆட்டத்தை நீ பார்க்க தான் போற. ஐயோ, என்ன மித்ரா இப்படி எல்லாம் பேசி என்ன பயமுறுத்துற? அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். என்ன விஷயமா காலையிலேயே வீட்டுக்கு வந்திருக்கீங்க மேனேஜர்? மேடம், சார்ட்ட இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் மேடம். மேனேஜர், என்ன இன்விடேஷன்? வாங்க சார். சார், சென்னையில இருக்கிற பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாருக்கும் பிசினஸ் கவுன்சில்ல இருந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க சார். நம்ம கம்பெனிக்கும் அந்த இன்விடேஷன் வந்திருக்கு சார். அத கொடுத்துட்டு போலாம் தான் சார் வந்தேன். அங்க போனா அப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் மீட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குல்ல? ஆமா மேடம், நானும் அதை சொல்லலாம்னு தான் நினைச்சேன். அது மட்டும் இல்ல சார், இந்த தடவை ஃபார்மல் மீட்டிங் மாதிரி வச்சுக்காம ஒரு சின்ன ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க சார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வர சொல்லியிருக்காங்க சார். மேனேஜர், கொடுங்க. இந்தாங்க சார்.
மேனேஜர் சார். நம்ம கம்பெனி இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கொண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. எஸ் சார். ஓகே சார், கண்டிப்பா. சரி சார், நான் கிளம்புறேன் சார். ம். ஓகே மேடம், நான் வரேன். வாங்க. வரேன். ம். மித்ரா, பேசாம நீயும் ஆதியும் சேர்ந்து போய் அதை அட்டன் பண்ணிட்டு வந்துருங்களா? எனக்கு இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா. நானும் அதைத்தான் சொல்லணும்னு நினைச்சேன். நீ ஏன் சொல்லிடு சுதாகர். அண்ணே, என்னையும் கூட்டு போங்கண்ணே. அந்த மாதிரி ஹோட்டலுக்கு நான் போனதே இல்லைண்ணே. அங்க விதவிதமா சாப்பாடுலாம் போடுவாங்களாமே. எனக்கு உங்க கூட வரணும்னு ஒரே ஆசையா இருக்குண்ணே. நீ எதுக்குடா போகணும்னு சொல்ற? அதான் புருஷன் பொண்டாட்டி வரணும்னு சொல்லியிருக்காங்கல்ல அவங்க. அட போங்க பாட்டி. அண்ணன் மேடத்தை இனிமே தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க புருஷ பொண்டாட்டி இல்லையே. அவங்களோட சேர்ந்து நாங்களும் கம்பெனிக்கு போறோம். ஏய், கொஞ்சம் பேசாம இருக்கியா? மித்ராவும் ஆதியும் மட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரட்டும். ம். மித்ரா, உனக்கு இதுதான் சரியான சான்ஸ். எப்படியாவது இதை யூஸ் பண்ணி ஆதி கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு வழியை பாரு. நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பாட்டி, என்னம்மா? நானும் ஆதியும் போறோம். கூடவே நந்தினியும் கூட்டிட்டு போறேன். நீங்க 2 பேரும் போறப்ப அவ எதுக்கு? இல்ல பாட்டி, நந்தினி வந்தா எனக்கும் கொஞ்சம் கம்பெனியா இருக்கும். அது மட்டும் இல்ல, நந்தினி லண்டன்ல இருந்து வந்ததுல இருந்து வெளியே எங்கேயுமே போகலல. அவளுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும். நீ சொல்றதும் சரிதான்.